இன்னைக்கு நம்ம இஃப்தாருக்கு கொடுக்கறதுக்காக சூப்பர் ரிச்சான கேரட் ரவை கீர் ரெடி பண்ண போறோம். இந்த ப்ரிப்பரேஷன் செய்யறதுக்காக 5 கிலோ போல கேரட்டை நல்ல தோலெல்லாம் சீவிட்டு அலசி நல்லா இதை துருவி எடுத்துக்க போறோம். ஒரு டீம் நல்ல கேரட்டை சூப்பரா துருவி எடுக்கிற இந்த கேப்லயே பெரிய கடாய் எடுத்து அதுல கொஞ்சமான நெய் ஊத்துங்க அப்படின்னு சொன்னா நல்லா தாராளமா நெய் ஊத்தி விட்டாங்க பாருங்க. இதுலயே நம்ம 1 கிலோ போல ரவை சேர்த்துட்டு நல்லா ரவையை வறுத்து எடுத்துக்கணும். இது கூட ஒரு 200 கிராம் போல சேமியா சேர்த்திருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சென்டர்ல கொஞ்சம் கேப் விட்டு அதுல நெய் போட்டு முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்தாச்சு. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கம்பைன் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டோம். ஒரு 6 லிட்டர் போல ஃபுல் ஃபேட் மில்க் ஆட் பண்ணிருக்கோம். பாலும் ரவையும் ஃபர்ஸ்ட் நல்லா ஒன்னோட ஒண்ணு கம்பைன் ஆகுறதுக்காக ஒரு மிக்ஸ் கொடுத்தாச்சு. இது அடுப்பு ஆன்ல இருக்கும் போது நம்ம செய்யறோம் அப்படின்னா ஒரு மாதிரி ரவை கட்டி கட்டியா ஆகுற மாதிரி ஆயிரும். இது கூடவே தண்ணியும் சேர்த்திருக்கோம். இது கூடவே ஒரு 1.5 கிலோ போல சர்க்கரையும் சேர்த்திருக்கோம். இப்ப அடுப்பை ஆன் பண்ணிட்டு நல்ல ஒரு மீடியம் ஃபிளேம்ல வச்சிருக்கோம். பெரிய ஒரு தட்டு நிறைய கேரட்டை நல்லா துருவி எடுத்துக்கிட்டோம். ஒரு மிக்ஸி ஜார்ல இந்த கேரட்டை பேட்ச் வைஸ் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி போட்டு நல்லா கிரீமியா அரைச்சு எடுத்துக்கணும். ஓவரால் எல்லாம் மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு தண்ணி பத்தல அப்படின்னா தண்ணியும் கொஞ்சம் சர்க்கரையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு சூப்பர் பிளேவருக்காக காடமம் பவுடரும் இதுல ஆட் பண்ணிருக்கோம். ஃபைனலா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கும்போது நல்ல ஒரு கிரீமியான ஆரஞ்சு ஷேட்ல பாக்குறதுக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. நாங்க எப்பயுமே இஃப்தாருக்கு கொடுக்கற ஒரு கண்டெய்னர்ல ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல நல்லா சூப்பரா செட் பண்ணிட்டோம். டேடியும் கரெக்ட் டைம்க்கு இஃப்தாருக்கு கிளம்பிட்டாங்க. இது பாக்குறதுக்கு உங்களுக்குமே சூப்பர் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு அப்படின்னு சொன்னா ஆரஞ்சு கலர் ஹார்ட் போட்டு கீழே கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டேக் கேர், பை.